ஹாய் ஹலோ வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்க ஜிஹெச் திரும்ப அதே இடத்துக்கு ஜிஹெச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கை இருந்தது. தற்சமயம் வந்து டிவிகே எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் ஆய்வு பண்ணாங்க, திரும்ப கொண்டாந்துடலான்னு. தயவு செய்து கொண்டாடாதீங்க, கொண்டாடவும் கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சிலர் எமர்ஜென்சிக்கு கொண்டாந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, பழைய ஜிஹெச் கிட்ட போதிய டாக்டர்கள் வேணும், ஸ்கேன் மிஷின், சிடிஐ, எம்ஆர்ஐ இதெல்லாம் வேணும். பொருட்செலவுகள் அதிகம், காசு அதிகம், டாக்டர்களும் தேவை. கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஓகேங்களா? 2வது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இந்த இடத்துல வந்து சிம்பிளா ஒரு சளி, காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுற மாரி வச்சுக்கலாம் ஒரு சுகாதார நிலையம். அப்படின்னும் வைக்கக்கூடாது. ஏன்னீங்கன்னா வச்சீங்கன்னா, திடீர்னு ஒரு இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுன்னு சொல்லி, இந்த இடத்துக்கு வந்துருச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நெறைய மக்களுக்கு தெரியும். ஆகையால அவங்க வந்து ஒரு பாம்பு கடியோ, ஒரு விபத்தோ, கார்லயோ, பைக்லயோ தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா, இந்த இடத்துல எமர்ஜென்சிக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பழைய பஸ் ஸ்டாண்டு ஜிஹெச்சுக்கு வந்துட்டாங்கன்னா, லைஃப் ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா, இங்கிருந்து அங்க ப புது ஜிஹெச் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட இருக்குல்ல, அங்க போறதுக்கு வந்து டைம் ஆயிரும். 1/2 அன் ஹவர் ஆயிரும். கோல்டன் ஹவர்ஸ் மிஸ் பண்ணிருவாங்க. உயிரிழப்பு ஏற்படும். ஆகையால வந்து திட்டத்த முற்றிலுமா கைவிடுங்க. நான் மக்களுக்கு தான் சொல்றேன். காமனா யோசிச்சு பாருங்க. இங்க வந்து ஜிஹெச் வந்து கொண்டாடக்கூடாது. இருக்கிறது இருக்கிற மாரியே விட்டுருங்க. பழச நோண்டக்கூடாது. ஓகேங்களா? ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு பெரிய ஜிஹெச் இருந்தா போதும். ஓகேங்களா? இங்க ஒரு ஜிஹெச் கொண்டாடுறேன், நல்லது பண்றேன், அத பண்றேன்னு பண்ணீங்கன்னா, மக்களுக்கு அது கெடுதலா தான் போய் சேரும். உயிருக்கு பிரச்சனை ஏற்படும். ஆகையால கோல்டன் ஹவர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. மறக்காம இது போல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.